எல்லோருக்கும் என்னுடைய ஆன்ம வணக்கங்கள். பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமால பத்ரி மேடக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நாம இன்றைக்கு தாட் பவர் என்ற தலைப்பு பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். வாழ்க்கையில இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தாட்ஸ் தான் நம்மளுடைய எதிர்காலம். நம்மளுடைய எண்ணங்கள் விதையானால் நம்மளுடைய வாழ்க்கை அதிலிருந்து வர ஒரு மகா விருட்சமாகும். சரியான எண்ணங்கள் இருந்தால் சரியான வாழ்க்கை இருக்கும். அதே மாதிரி அற்புதமான, ஆச்சரியகரமான, ஆனந்தகரமான எண்ணங்கள் இருந்தா வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும். புதுவிதமான எண்ணங்கள் இருந்தால் புதுவிதமான வாழ்க்கை இருக்கும். சோ எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை. தெரியாமலே நம்ம நிறைய எண்ணங்கள் செஞ்சு, அதாவது வருத்தப்பட்டுட்டு அதுல இருந்து வெளியே வராம தப்பிச்சுட்டு இருப்போம். அந்த எண்ணங்களுடைய அந்த தாட் பவர் பத்தி தான் நாம இன்றைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதாவது மனிதனோட சிந்தனை முறை எப்படி இருக்கும் என்றது இன்றைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது மனிதர்கள் பார்க்கறதுக்கு மேலோட்டமா ஒரே விதமாக தான் இருப்பாங்க. ஆனா எண்ணங்கள் முறை விவிதமாக இருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள் முறை பொருத்திதான் அவங்களுடைய நடவடிக்கை இருக்கும். அவங்களுடைய நடவடிக்கை பொருத்திதான் அவங்களுடைய வாழ்க்கையில பலன்கள் இருக்கும். சோ அதனால சரியான, அதாவது சரியான எண்ணங்கள் இருந்தா சரியான வாழ்க்கை முறை என்றது இருக்கும். அந்த எண்ணங்கள் பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். மனிதர்களுக்கு 4 விதமான எண்ணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசாஸ்ட்ரஸ் திங்கிங், அதாவது பேரழிவு எண்ணங்கள். இரண்டாவது எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் திங்கிங். மூன்றாவது பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நேர்மறை எண்ணங்கள். நாலாவது அற்புதமான, ஆச்சரியகரமான திங்கிங், அதாவது மிராக்லஸ் திங்கிங். 4 விதமான எண்ணங்கள் மனிதர்களுக்கு இருக்கும். இந்த எண்ணங்கள் என்றது மனதுக்கு சம்பந்தப்பட்டது. சோ அதனால மனதோட குணங்களை பொருத்திதான் மனிதனோட எண்ணங்கள் முறை இருக்கும். மனிதனோட குணங்கள் பொருத்திதான் அவங்களுடைய சைத்தன்ய நிலை என்றது இருக்கும். மனிதர்களுக்கு 4 விதமான குணங்கள் இருக்கு. இது பகவத்கீதையிலேயே ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காங்க. அதாவது தமோகுணம், ரஜோகுணம், சாத்விக குணம், நிர்குணம். 4 குணங்கள் இருக்கு. தமோ குணத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க என்றால் அவங்களுடைய எண்ணங்கள் பேரழிவு எண்ணங்களாக இருக்கும். ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி சாத்விக குணத்துல இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கும். நிர்குண நிலையில இருக்கிறவங்க எண்ணங்கள் மிராக்லஸா இருக்கும். அதாவது மனிதர்களோட எண்ணங்கள் முறை பொருத்திதான் அவங்களுடைய வேலைகள் இருக்கும். அவங்களுடைய வேலைகள் பொருத்திதான் அவங்களுடைய வாழ்க்கை பலன்கள் இருக்கும். சோ இப்போ இந்த 4 குணங்கள் பத்தி, அதாவது 4 அந்த எண்ணங்கள் பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிசாஸ்ட்ரஸ் திங்கிங், அதாவது பேரழிவு எண்ணங்கள். அது எப்படி இருக்கும் என்றால் இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில பேரன்னா பிடிக்காது. அவங்க அவங்களுக்கு அவமானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க நல்லா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எந்த பேரும் வரக்கூடாது. யாராவது உதவி பண்றதுக்கு வந்தாலும் இவங்க தடையா இருப்பாங்க. அவங்க முன்னேற்றத்துக்கு இவங்க ஒரு தடையா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி குணங்களோட இருப்பாங்க. இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறது சிருஷ்டிக்கு எதிரான செயல். அதாவது மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதும் நஷ்டப்படுத்துறதும் இது தர்மம் கிடையாது. சிருஷ்டியோட தர்மம் கிடையாது. சிருஷ்டியோட அதாவது நிபந்தனை பொருத்தி நடந்துக்கணும். எதிராக யாரு நடந்துகிட்டாலும் அதுக்கு தகுந்த பலன் அனுபவிப்பாங்க. அதாவது மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும், நஷ்டம் கொடுக்கணும் என்றால் தானே நஷ்டம் போவாங்க. அது தெரியாம நிறைய பேரு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யாராவது பிடிக்கலன்னா அவங்கள விட்டுடணும். அவங்க மேல எந்த விதமான பகையும் இருக்கக்கூடாது. நாம எது செஞ்சாலும், அதாவது அவங்கள நஷ்டப்போகணும், கஷ்டப்போகணும் என்றால் அது நாமளே அது அனுபவிப்போம். சோ அதனாலதான் அதாவது மனிதனோட எண்ணங்கள் முறை எப்படி இருக்குமோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இதுதான் பகவத்கீதை பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ண பகவான் எத் பாவம் தத்பவதி என்று சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு யாருக்குன்னா தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அவங்களுக்கு தெரியாமலே இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க.
கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் ஆளாகிறாங்க. ஆனா இந்த குணங்கள் கண்டிப்பாக மாத்திக்கணும். மாத்திக்கிட்டாதான் அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் என்றால், கண்டிப்பாக வெஜிடேரியனா இருக்கணும், தியானம் செய்யணும். சுவாசத்தில் மீது கவனம் வச்சு தியானம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா குணங்கள் மாறும். ஆக்சுவலா மனிதன் என்றால் யாரு? அதாவது உடல், மனம், ஆன்மா, இந்த மூணும் சேர்ந்தாதான் மனிதன். சோ நம்ம தியானத்துல என்ன பண்றோம்? அதாவது தியானத்துல நம்ம குணங்கள் எப்படி மாறும் என்றதுக்காக தியானத்துல நம்ம என்ன பண்றோம்? உட்கார்ந்துடுறோம், அமைதியா உட்கார்ந்துடுறோம். அப்போ இந்த உடலுக்கு நம்ம எந்த வேலையும் கொடுக்கறது இல்லை, ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப அங்க என்ன வேலை செய்யும்? மனம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. சோ தியானத்துல நம்ம என்ன பண்றோம்? அந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்காக சுவாசத்தில் மீது கவனம் வைக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு அந்த மனம் கூட வேலை செய்யாம போகும். அப்போ அங்க இருக்கிறது யாரு? ஆன்மா. ஆன்மா என்றால் யாரு? கடவுள். சோ நம்ம தியானத்துல என்ன பண்றோம்? அந்தரங்கத்துக்குள்ள அந்த ஆன்மா கிட்ட போய் நெருங்கிட்டு இருக்கிறோம். சோ ஆன்மா கடவுள்னால என்ன ஆகும்? அந்த கடவுளோட குணங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். அப்ப என்ன ஆகும்? தமோ குணத்திலிருந்து ரஜோகுணம், ரஜோகுணத்திலிருந்து சாத்விக குணம், சாத்விக குணத்திலிருந்து நிர்குணத்துக்கு வந்து கடவுளா மாறுறாங்க. சோ நம்ம எல்லோருமே இப்ப அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால தியானத்தின் மூலமாக குணங்கள் மாறலாம். சோ ஃபர்ஸ்ட் தமோ குணம், அதாவது தமோ குணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டான். செகண்ட் வந்து நெகட்டிவ் திங்கிங். நெகட்டிவ் திங்கிங் என்றால் இவங்க எப்படி இருப்பாங்க என்றால், இந்த குணத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பயம், எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம். சோ என்னால பாட முடியுமா? என்னால ஆட முடியுமா? நான் தனியா போக முடியுமா? இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே எண்ணங்கள் வந்து நெகட்டிவாக இருக்கும். சோ எந்த வேலை ஆரம்பிச்சாலும் அந்த வேலை வந்து அவங்களால சரியா முடிக்க வைக்க கூடாது, அதாவது பினிஷ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கும். சோ எப்படி எண்ணங்கள் இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும். இது மாறணும் என்றால் தியானம் பண்ண 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 அந்த தமோ குணத்துல இருந்து ரஜோகுணத்துக்கு வருவாங்க. ரஜோகுணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருவாங்க. நெக்ஸ்ட் மூன்றாவது வந்து பாசிட்டிவ் திங்கிங். இவங்க எப்படி இருப்பாங்க என்றால், இந்த குணத்துல இருக்கிறவங்க வந்து சாத்விக குணத்துல இருக்கிறவங்க தான் இந்த எண்ணங்கள் செய்வாங்க. அதாவது கான்பிடென்டா இருப்பாங்க. எந்த விஷயமானாலும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் என்றதே இருக்காது. கடுமையாக அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க, அது வெற்றி அடைவாங்க. அதாவது பாடணும் என்று நினைப்பாங்க, பாடுவாங்க. ஆடணும் என்று நினைப்பாங்க, ஆடுவாங்க. நான் எதானாலும் சரி என்னால பண்ண முடியும் என்று நினைப்பாங்க, பண்ணி முடிச்சிடுவாங்க. சோ பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சாத்விக குணத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க. ஃபைனலா லாஸ்ட் வந்து மிராக்குலஸ் திங்கிங். அதாவது அவங்க யோசிக்கிற விதையும் முறையும் சரி, ஒரு ஆச்சரியகரமாக இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா சாமானிய மனிதர்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்களால செய்ய முடியாத வேலைகள் பத்தி தான் இந்த மிராக்குலஸ் திங்கிங்ல அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அவங்க நிர்குண நிலையில இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லுவாங்களோ அது செஞ்சு முடிச்சிடுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேற யாருமே எடுக்க தேவையில்லை. நம்மளுடைய குருவான பிரம்மர்ஷி பிதாமத்ரிஜியை எடுத்துக்கோங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த உலகமே தியானமயம் ஆக்கிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அப்போ எல்லோருமே ஆச்சரியப்படுவாங்க. அந்த டயத்துல ஆக்சுவலா தியானம் என்றது யாருக்குமே தெரியாது. இவங்க எப்படி உலகம் எல்லாமே தியானமயம் ஆக்குறேன் என்று சொல்றாங்கன்னு என்று நினைச்சாங்க. ஆனா இப்ப நமக்கு தெரியுது இல்லையா? கோடிக்கணக்கான மக்கள் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து இந்த உலகத்துல நான் அனைவரையும் மாம்சம் சாப்பிடுறது நிப்பாட்டுவேன் என்று சொன்னாங்க. அப்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. எத்தனையோ பேரு வெஜிடேரியனா மாறி இருக்காங்க. அதே மாதிரி லட்ச பிரமிட்ஸ் நான் வந்து இந்த உலகத்துல உருவாக்குறேன் என்று சொல்லியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பிரமிடுகள் ஆல்ரெடி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த நாட்டை வந்து ஆன்மீகவாதிகள் தான் நாடணும் என்று நினைச்சிட்டு அவங்க வந்து பிரமிட் பார்ட்டி உருவாயிருக்காங்க. அதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி அவங்க கையில ஒரு பைசா கூட இல்லாம கோடிக்கணக்கான மதிப்பு இருக்கிற பிரமிட்ஸ் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி தியான யக்னம் ஒவ்வொரு வருஷம் டிசம்பர்ல தியான யக்னம் நடக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்க தியானம் பண்ணி அந்த நிகழ்ச்சிகள்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ இதெல்லாமே ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக அற்புதமாக இருந்தது. ஆனா அவங்க எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க.
சோ அதனால இந்த எந்த விதமான 4 விதமான எண்ணங்கள் இருக்கும் மனிதர்களுக்கு. சோ இப்போ நம்ம எப்படி அந்த எண்ணங்களை வந்து நம்ம மாத்திக்கணும் என்றதை நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது யோசிச்சுட்டே இருந்தால், உட்கார்ந்துட்டு சும்மா யோசிச்சுட்டே இருந்தால் நமக்கு வியாதி தான் வந்து சேரும். தேவையில்லாத எண்ணங்கள் நாம யோசிக்கவே கூடாது. இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட போவாங்க, மருந்து சாப்பிடுவாங்க, அது குணமாகும். ஆனா சைட் பை சைட்ல அத பத்தியே யோசிச்சுட்டே இருந்தால் அது என்னாகும், நம்மளுடைய எனர்ஜி வந்து டவுன் ஆயிட்டே இருக்கும். சோ அதனால யாரு எப்படி இருந்தாலும், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க யார் எப்படி இருந்தாலும் நம்ம மனதுக்குள்ள அமைதியான எண்ணங்களை வந்து நாம உருவாக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆனந்தமாக இருக்கும். ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா உடனே பாசிட்டிவ் தாட்டா நம்ம மாத்தணும். அதாவது ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா 10 பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம் என்றால் அந்த நெகட்டிவ் தாட்டோட சக்தி வந்து குறையும், பாசிட்டிவ் தாட்டோட சக்தி வளரும். இது தெரியாம நம்ம வந்து இஷ்டத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கிறோம். யோசிக்கிறதுனால என்ன ஆக போகிறதுன்னு இப்ப ஒண்ணும் நடக்கலன்னா கூட ஃபியூச்சர்ல அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அதனால நம்ம எந்த விதமான எண்ணங்கள் செய்யணும், எந்த விதமான எண்ணங்கள் செய்யக்கூடாது என்றது தியானம் செய்ய 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 நம்ம குணங்கள் மாற 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 கண்டிப்பாக நம்ம அதுக்குள்ள போகலாம் ஈஸியாக. சோ அதிகமாக யோசிக்கிறதுனால, அதாவது அதிகமாக யோசிக்கவே கூடாது. பிரச்சனைகள் வந்து தானாகவே போயிடும். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பத்தியே யோசிச்சுட்டே இருந்தோம் என்றால் என்ன ஆகும், அதுவும் கற்பனையில, நம்ம கற்பனையில ஏதேதோ இஷ்டத்துக்கு யோசிச்சுட்டே இருப்போம். சோ அதனால என்ன ஆகும், நம்ம எனர்ஜி டவுன் ஆகுறது. சோ பொறுமையா இருந்தாலே போதும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பொறுமையா இருந்தாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நம்ம கற்பனையில ஏதேதோ நினைச்சிட்டு அது பிரச்சனையை நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு நம்மளுடைய சக்தி நம்ம இழந்துடுறோம். ஆனா எப்போ நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்கா அது சுமூகமாக போகும். அதுக்கான வழி நமக்கு கிடைக்கும். சோ இன்னும் வந்து பிரச்சனைகள் எவ்வளவுதான் நம்ம தீர்த்தாலும் திரும்பி வந்துட்டே இருக்குன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்றால் இங்க கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணங்கள் முறை மாத்திக்கணும் என்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எண்ணங்கள்னாலதான் நமக்கு பிரச்சனைகள் வருது. சோ இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன இருக்குன்னா கற்பனை சக்தி. அதாவது உட்கார்ந்துட்டு, இப்ப நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல பெயினோ இல்ல ஏதாவது ஒரு நோயோ இருக்கும்னு நினைச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும்னா உட்கார்ந்துட்டு ஒரு நல்ல ஒளி, அதாவது பிரகாசமான ஒளி உள்ள போய் எந்த இடத்துல நமக்கு வந்து வலி இருக்கோ நோய் இருக்கோ அந்த இடத்துல அந்த ஒளி வந்து நல்லா, அதாவது ஸ்ப்ரெட் ஆகி அங்க வந்து ஒரு பெரிய டாட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது நம்ம அந்த ஒளி போக 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 அது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாட் வந்து குறைஞ்சிட்டு எங்க வியாதி இருக்கோ அது வந்து அங்க குணமாகும். இது வந்து கான்பிடென்டா நம்மளால பண்ண முடியும். டெய்லி நம்ம இது பிராக்டிஸ் பண்ணோம் என்றால் அந்த இடத்துல நமக்கு நல்ல அது எனர்ஜி, அதாவது நல்ல நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி தாட்ஸ் வந்து நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். இன்னொன்னு முக்கியமானது வந்து இருக்கிறதை விட்டுட்டு வரப்போறதை பத்தி யோசிக்கிறது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது பார்த்து எதிர்பார்க்கறது பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம கிட்ட எவ்வளவோ இருக்கும், ஆனா அதை பத்தி நினைக்கவே மாட்டோம். இல்லாதது, அதாவது எப்பாவது நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது வரும் வரும் சொல்லிட்டு அது எப்ப வருமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதனால என்ன ஆகும், நம்ம சக்தி நம்ம இழந்துடுறோம். இருக்கிறது வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டோம் என்றால் நமக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக அது வரும். ஏன்னா நம்ம மனதுக்குள்ள அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எப்போ இருக்குமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அதே மாதிரி இன்னும் வந்து நிறைய விஷயங்கள்ல ஆடம்பரங்கள் தேவை என்று நினைக்கிறது கூட ஒரு அறியாமைதான். அதாவது நிறைய இருக்கும் நம்ம கிட்ட, ஆனா மத்தவங்களை பார்த்துட்டு அது நமக்கு இல்லையேன்னு சொல்லி நம்ம லிஸ்ட்ல அது சேர்த்துக்குவோம். நம்ம லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டு ஐயோ அது வரலையே வரலையேன்னு சொல்லி நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனா எது அவசியம் எது அவசியம் இல்லை என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எண்ணங்களை மாத்திக்கிட்டோம் என்றால் எஸ் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை சீராக இருக்கும். பிரச்சனைகள் அதிகமாக, நம்ம பிரச்சனைகள் அதாவது அதிகமாக கூடாதுன்னு என்றால் எப்பவுமே அந்த பிரச்சனை பற்றி
நம்ம பேசக்கூடாது, யோசிக்க கூடாது. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை பத்தியே நம்ம யோசிக்கிறது, எல்லாருக்குமே சொல்றது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், நம்ம வாயில இருந்து என்ன வருது, நெகட்டிவ் தான் வந்துட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும், அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும். சோ அதனால அதை பத்தி நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அதை பத்தி நினைக்கவே கூடாது, விட்டுடணும். அதாவது அதாவது நோய் நோய் மேல நம்ம வெறுப்பு காட்டக்கூடாது. ஆரோக்கியத்தை மேல நம்ம அதாவது அன்பு காட்டணும். இப்போ ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா நம்ம உடம்புக்குள்ள நிறைய உறுப்புகள் இருக்கு, எல்லாமே நல்ல வேலை செய்யுது. ஏதோ ஒண்ணு மட்டும் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அது நம்மளுடைய கர்ம வினைகள், அதை பத்தி நம்ம இப்ப பேச தேவையில்லை. சோ அதாவது அது நம்ம கொஞ்சம் அனுபவிச்சே ஆகணும். ஆனா அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால உள்ள இருக்கிற உடல் தேவதைகள், வேணா நம்ம உடம்புக்குள்ள நிறைய ஒரு ஃபேக்டரியே இருக்கு, அங்க நிறைய தேவதைகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க உள்ளுக்குள்ள வேலை செய்யறதுனாலதான் நாம ஹெல்த்தியா இருக்கிறோம். சோ எப்ப பாரு அந்த வியாதி பத்தியே நினைச்சிட்டு அது பத்தியே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அதையே செய்யும் போது என்ன ஆகும், அங்க இருக்கிற தேவதைகள் கூட அடைச்சா நம்ம இவ்வளவு பண்ணாலும் இவங்க இப்படியே நினைச்சிட்டு இருக்காங்கன்னு மத்த உறுப்புகள் கூட ஒன்னொன்னா அது டவுன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எண்ணங்கள் மாத்திக்கணும். நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும், ஐ லவ் யூன்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கும் ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கு, வேலை செய்வாங்க. சோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா கோபத்துல இருக்கும் போதோ இல்லைன்னா ஏதாவது நோயோடு இருக்கும்போது எந்த விதமான முக்கியமான நிர்ணயங்கள் நம்ம எடுக்கக்கூடாது. ஏனென்றால் கோபத்துல இருக்கும்போது என்ன ஆகும், அது கோபம் வந்தது மனதுக்கு சம்பந்தப்பட்டது, அதாவது நோய் என்றது உடலுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த ரெண்டுமே அந்த சமயத்துல சக்தி இழந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம எந்த நிர்ணயங்கள் எடுத்தாலும் அது சரியாகாது. அப்புறமா வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நினைச்சா எந்த விதமான பிரயோஜனம் இருக்காது. சோ அது நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து நம்ம எப்போ சரியாகுமோ அப்போ நிர்ணயங்கள் எடுக்கலாம். ஏதாவது சின்ன சின்னது எடுத்துக்கலாம், ஆனா முக்கியமான நிர்ணயங்கள் மட்டும் நம்ம பார்த்துதான் எடுத்துக்கணும். அதாவது நம்ம மனதுல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். சோ ஏன் இந்த உலகத்துல எல்லாருமே இப்படி இருக்காங்க, தர்மம் இல்லையா, நியாயம் இல்லையா என்று நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உலகத்துல நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய போக்கஸ் எது மேல இருக்குமோ அதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். சோ அதனால நல்ல விஷயங்கள் மேலதான் நம்ம போக்கஸ் இருக்கணும். அதாவது நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் என்றால், அது மேல போக்கஸ் வச்சோம் என்றால் நமக்கு எல்லாமே நல்லதுதான் கண்ணுக்கு தெரியும். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம எண்ணங்கள் கூட மாறும். அதே மாதிரி நான் ஒரு ஆன்மா, நான் உடல் கிடையாது என்றது எப்பவுமே நம்ம நினைவுக்கு வைத்துக் கொள்ளணும். ஏனென்றால் ஆன்மா தன்னுடைய வளர்ச்சிக்காக இந்த பூமியில இந்த உடல் எடுத்துட்டு வந்திருக்கு என்றது நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் முறையே ஆட்டோமேட்டிக்கா மாறும். அதே மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் டிராமா, அதாவது வாழ்க்கை என்றது ஒரு விளையாட்டு என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கு நாம தான் காரணம். சேத்து மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி என்று. ஒரு வியாபாரி நல்லா வியாபாரம் செஞ்சுட்டு அவங்க ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்ப விருட்சத்துக்கு கீழே அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சோ ரொம்ப நல்லா பசி எடுக்குது, தாகம் எடுக்குது. மனசுக்குள்ள என்ன நினைச்சேன்னா, சோ எனக்கு ஒரு நல்ல உணவு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அந்த மரம் என்றது கல்ப விருட்சம். கல்ப விருட்சம் என்றால் என்ன, நம்ம என்ன கேட்கிறோமோ அது கண்டிப்பாக கொடுக்கும். ஆனா அது நம்ம கேட்கணும். சோ உடனே அந்த உணவெல்லாம் வந்துடுச்சு, சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறமா சோ நல்லா சாப்பிட்டுட்டு டயர்ட் ஆயிடுச்சு, ஒரு பெட் இருந்தா நல்லா தூங்கலாமேன்னு சொல்லி நினைப்பான். திரும்பி பெட் வந்துடுச்சு. சோ நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்குதே, ஓகே அப்போ அப்சரசைகள் வந்தா நல்லா இருக்கும் டான்ஸ் பண்ணான்னு சொல்லி நினைப்பானு. டான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறமா மனிதனோட மூளை பாரு, எண்ணங்கள் பாரு எப்படி இருக்கும் என்றது. ஐயோ இது காடு, சோ இங்க ஏதாவது புலி என்ன சாப்பிட்டுச்சா என்ன பண்றதுன்னு நினைக்கும் போது கரெக்டா புலி சாப்பிடுச்சு. சோ இப்போ
அவனோட அந்த போகத்துக்கு என்ன காரணம், அவன் ஆனந்தமா இருக்கிறதுக்கு யாரு காரணம், மரணத்துக்கு யாரு காரணம், எல்லாமே அவங்கதான், அவங்களுடைய எண்ணங்கள் தான். சோ எண்ணங்கள் எப்பவுமே சரியாக இருக்கணும். சோ இன்னும் முக்கியமானது நம்மளுடைய நம்பிக்கை முறைகள் நாம மாத்திக்கணும். ஏன்னா நிறைய வீட்டுல பாருங்க, எங்க வீட்டுல இப்படிதான், இது எல்லாம் இப்படிதான் நடக்கும், தலைமுறை தலைமுறையா இது நடந்துட்டே இருக்கு அப்படி என்று நம்ம நினைச்சிட்டு அதுலயே நம்ம ஸ்டிக் ஆன் ஆயிடும். அதுக்கு தகுந்த பலன்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம எண்ணங்கள் நம்ம மாத்திக்கணும். சோ கிடையாது, ஓகே இத்தனை நாள் நடந்தது நடந்துச்சு, இது இனிமே எனக்கு இது நடக்காது, நான் கான்பிடென்டா இருப்பேன், எனக்கு நல்ல விதமாக தான் இருக்கும் என்று நாம நினைக்கணும். அதே மாதிரி அந்த நோய் மேல அத ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெறுப்பு என்றது இருக்கக்கூடாது. வெறுப்பு இருந்தால் அது இன்னும் பல மடங்கு ஆயிடும். உன்னுடைய வாஸ்தவத்தை யாருமே மாத்த முடியாது, நீதான் மாத்திக்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எப்பவுமே யார் மேலேயாவது டிபெண்ட் ஆயிடுறோம். அது அப்படி கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்றால் நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம். நம்ம எண்ணங்கள் சரியாக இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். சோ நம்பிக்கையில இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்பிக்கை முறைப்படுத்தி. அதாவது யானை இருக்கு பாருங்க, சின்ன யானைக்கு எப்பவுமே பெரிய சங்கிலி கட்டுவாங்க, பெரிய யானைக்கு ஒரு சின்ன கயிறு மட்டும்தான் கட்டுவாங்க. என்னன்னா நம்பிக்கை. சோ அந்த யானைக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த இரும்பு சங்கிலி கட்டும் போது அது கால்ல, அதாவது வெளியே வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணும், முடியாது. சோ அது தெரிஞ்சிடுச்சு, இனிமே என் வாழ்க்கை இவ்வளவுதான், நான் இவங்க கூட மாட்டிட்டு இருக்கிறேன், இனிமே இதுல நான் வெளியே வர முடியாதுன்னு அது பிக்ஸ் ஆயிடும். பெருசானாலும் அவங்க ஏன் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது கட்டணும் இல்லையா, ஆனா கயிறு கட்டுவாங்க. ஏன்னா அந்த மைண்ட்ல இனிமே என்னால போக முடியாது, ஏன்னா அப்பவும் கால்ல அது ட்ரை பண்ணும் வெளியே வர்றதுக்கு, அந்த கட்டியிருப்பாங்க இல்லையா, ஆனா வராது. அதாவது என்ன புரியுது என்றால் நமக்கு, நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுறோம். அதாவது இந்த மாதிரிதான் இருக்கும், இந்த மாதிரிதான் இருக்க போகுதுன்னு என்று நாமளே கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இந்த எண்ணங்கள் எல்லாமே நாம மாத்திக்கணும். இன்னொன்னு முக்கியமாக, நமக்கு என்ன வேணுமோ 100% கிளாரிட்டியோட நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ கல்பவருஷத்தை பத்தி நம்ம கேட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ் கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா நாம என்ன கேட்கணும் என்றதுதான் நமக்கு தெரியல, கேட்கணுமா இல்லையா என்றது கூட நமக்கு தெரியல. 100% கிளாரிட்டியோட நம்ம தியானத்துல உட்கார்ந்து அந்த தியானத்துல போய் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. அதாவது நாம அந்த அக பிரபஞ்சத்துக்குள்ள, அந்த அக உலகத்துக்குள்ள நம்ம கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆனா கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே தியானத்தின் மூலமாக தான் நமக்கு நடக்கும். இன்னொன்னு முக்கியமானது, வாழ்க்கை என்றது தண்டனை கிடையாது, அது பயிற்சி. இப்போ வாழ்க்கையில என்ன நடந்தாலும், ஏன் என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு, கடவுள் எனக்கு அநியாயம் பண்ணிருக்காங்களே, அந்த மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்க நினைக்க என்ன ஆகும், நம்மளுடைய எனர்ஜி டவுன் ஆயிட்டே இருக்கும். ஆனா இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாண்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எண்ணங்கள் நம்ம மாத்துவோம். ஏன்னா ஆன்மா வளர்ச்சிக்காக தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். இங்க எது நடந்தாலும் இதோட நம்மளுடைய செலெக்ஷன் தான், நாம செலக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். அதனால என்ன ஆகும், எல்லா விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம் என்று நம்ம நினைக்கும் போது அந்த பிரச்சனையுமானாலும் கஷ்டமானாலும் அது நமக்கு கஷ்டமா தெரியாது. ஓகே, இது கத்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், கத்துக்கிட்டோம் என்றால் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை போயிடும். இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இன்னும் முக்கியமானது கடந்த காலத்திலையும் சரி, கடந்த பிறவிலையும் சரி, எவ்வளவோ நம்ம தைரியம் பயம் இல்லாத விஷயங்கள் நம்ம எவ்வளவோ பண்ணிருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், எப்பவுமே எது நெகட்டிவோ, எது சரியில்லையோ, எது பிரச்சனை வந்ததோ அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு தாய் கர்ப்பத்துல கரு உண்டாகணும் என்றால் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டா அதுக்குள்ள நம்மளால வர முடியும். 9 மாசம் அந்த கருவுக்குள்ள நம்ம எவ்வளவோ தைரியமாக இருந்து பயம் இல்லாம வெளியே வந்திருக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள், ஏன்னா இப்போ இந்த ஆன்மீக இந்த வாழ்க்கைக்கு வருது என்றது சும்மா கிடையாது, நம்ம அப்படியே குதிச்சு வரல, ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்துட்டு நிறைய அனுபவங்கள் பெற்று அதுக்கப்புறமா தான் இதுக்குள்ள வந்திருக்கிறோம்.
சோ நாம எவ்வளவோ கிரேட். அந்த மாதிரி நாம நினைச்சிட்டு நம்மளுடைய அந்த தைரியத்தை பத்தியும் அந்த பயமின்மையன் பத்தியும் நம்ம நம்ம வந்து அந்த யோசனை பண்ணோம் என்றால், எஸ், எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த அதோட எனர்ஜி வந்து நமக்கு கனெக்ட் ஆகி அது வந்து அப்படியே டிசால்வ் ஆகும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோ நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டே போட்டோம். நம்ம எண்ணங்கள் மாத்திக்கிட்டே வந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சீராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா. பரவாயில்ல மேடம். இல்ல ஆக்சுவலி இந்த வகுப்பை வந்து 2ஆக பிரிச்சிருக்கிறது எப்படின்னா, 40 நிமிடம் வந்து தியானத்துக்காக, 20 நிமிடம் தான் நம்ம அறிவு பகிர்ந்துக்கிறதுக்காக. பட் இருந்தாலும் அறிவு அழகாக வரும்போது அதுக்கு தடை ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஆனா எல்லாரும் ரொம்ப முக்கியம். குரூப் மெடிடேஷன் ஈக்குவல் டு 3 times மோர் எனர்ஜி. சோ அதனால தியானமும் முக்கியம். தியானம் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணுவோமோ நாலேஜ் கூட நம்ம அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்குள்ள போய் அது அப்படியே பதிவாயிடும் மேடம். ஓகே மேடம். ஸோ ரொம்ப நன்றி மேடம். நீங்க வந்து ரொம்ப அழகாக இன்றைய அந்த தாட் பவர், அதாவது தியானத்தின் சிந்தனையின் சக்தியை பத்தி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுல நீங்க தொடங்கும் போதே நீங்க என்ன சொன்னீங்கன்னா, சரியான எண்ணங்கள் இருந்தா தான் சரியான வாழ்க்கைகள் அமையும். அதானது யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. அதாவது நீ என்ன எண்ணத்தை வச்சுருக்கிய, எந்த சிந்தனைகள் போகுதோ உங்க மனம், அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை அமையிறது. அது கெட்டதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் அதுக்குள்ள பொறுப்பு உங்களுக்கே தான். இதுதான் அதனோட ஜிஸ்ட். சுருக்கமா சொன்னாக்க தவிர நீங்க இதை அழகாக பிரிச்சு சொல்லியிருக்கீங்க. சிந்தனைகள் என்னென்ன மாதிரி இருக்கலாம், 4 வகைகள்ல இருக்கு. அதானது பேரறிவு சிந்தனைகள், அதுக்கப்புறம் எதிர்முறை சிந்தனைகள், அதுக்கப்புறம் வந்து நேர்மறை சிந்தனைகள், அப்புறம் அற்புதகரமான சிந்தனைகள் அப்படின்னு பிரிச்சிருக்கீங்க. அதுல முதல் 2ம் வந்து ரொம்ப நல்ல விதமான எண்ணங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல உள்ளது வந்து மற்றவர்களையும் கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும். யாராவது நல்லது பண்ணினா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணதை விட அவங்கள வந்து கஷ்டம் கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது ஏதாவது விதத்துல அவளுக்கு இம்சை பண்றது, அவளோட என்ன எய்ம் பண்ணிட்டு அவங்க முன்னுக்கு போறாங்களோ அவங்கள தடை பண்றாங்க. அது வந்து அவங்களோட ப்ரோக்ரஸ தடை பண்றது. அந்த மாதிரி சிந்தனை நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. சரிதானே மேடம்? எஸ் மேடம். அது நம்ம தெரியாம பண்ணிட்டு இருக்கிறோம். எது எது நம்ம நினைக்கிறோமோ அது நம்ம அனுபவிப்போம். அது நமக்கு திருப்பி வரும் கர்மாவாக. எஸ் எஸ். அது வந்து நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வந்து தெரியாம மாதிரி தப்பான எண்ணங்களை உண்டு பண்ணிக்கிறோம். அது செய்யக்கூடாது. அது விதவிதமான எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது வந்து எதிர்மறை. அதுவும் வந்து உங்களுக்குள்ளேயே உங்களை பத்தி ஒரு நம்பிக்கை இல்லை, சுய நம்பிக்கை இல்லாம நீங்க வந்து என்னால முடியுமா, என்னால செய்ய முடியாது, இந்த காரியம் என்னால பண்ண முடியாது, இது நான் பண்ணினா சரியா வராது அப்படின்னு தனக்குள்ளேயே தனக்கு ஒரு நெகட்டிவ் திங்கிங்கை உண்டாக்கிக்கிறோம். அதுவும் உங்களோட அந்த எண்ணமும் உங்களோட வாழ்க்கையில தடசங்களை உண்டாக்கும். உங்களுக்கு வந்து விஜயம் கிடைக்காது, ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால பண்ண முடியாது. ஸோ இந்த 2ம் வந்து நீங்க இதை தொட்டு நீங்க வந்து பகவத்கீதையை கூட நீங்க மென்ஷன் பண்ணீங்க. அதுல எப்படி 3 விதமான அந்த குணங்களை பகவான் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத. அதுல சொல்ல போனா தமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணம், அப்படி 3 இருக்கு. நிர்குணம். ஓகே ஓகே, நிர்குணம் இருக்கு. அது இதுக்கு கம்பேரட்டிவா வருது இல்லையா? இந்த குணங்கள் தான் நம்ம கொண்டு வரோம். அப்போ வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, தமோ குணம் வந்து நல்லது கிடையாது. அதுல போயிடும் அந்த 2 முதல் 2, அதாவது எதிர்மறையும் அதுல போயிடும். அதுக்கப்புறம் ரஜோகுணங்கிறது மீடியமா இருக்கிறது. அதானது நீங்க இதுல நீங்க திருப்பி நான் இதுக்கே வரேன். நீங்க சொன்ன குணங்கள்ல நேர்மறை குணம் அப்படின்னு சொல்றது பாசிட்டிவ் திங்கிங் வருது. அந்த பாசிட்டிவ் திங்கிங்னா நீங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆகிறது. நீங்க பாசிட்டிவ் திங்கிங் வரும்போது நீங்க வந்து என்னால முடியும், நான் இதை பண்ணினா இது சரியாதான் வரும், என்னால இந்த உலகத்தையே மாற்ற முடியும், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை வரும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த லைஃப்ல அது வந்து கண்டிப்பா உங்களால பண்ணி முடிக்க முடியலாம்.
அது இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கடைசியாக வந்தது வந்து ஆச்சரியகரமான அந்த எண்ணங்கள். அது வந்து கொஞ்சம் ரேராவே இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் இது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது அற்புதகரமானது. அதானது மிராக்குலஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லும்போது அது இங்க நிர்குணத்துக்கு வந்துடுறது. இவரோட பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்களோ அது நிர்குணம். அந்த அந்த இதுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி மிராக்குலஸ் திங்கிங் வரும். அதுல பிரம்மஸ்ரீ பத்ரிஜியை பத்தி சொன்னீங்க. அவர் என்னெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமானது, அதானது மொத்த உலகத்தில எல்லாரையுமே இதுல கொண்டு வந்துருவேன், தியானத்துல கொண்டு வந்துருவேன். அப்புறம் வந்து நான் அவங்கள எல்லாம் சைவத்துக்கு கொண்டு வந்துருவேன். அப்படியே இந்த மாதிரி நிறைய சொன்னீங்க. அப்புறம் பிரமிட்ஸ் நிறைய பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சொன்னேன். அதெல்லாம் வந்து தே ஆர் எக்ஸ்ட்ராடினரி. எக்ஸ்ட்ராடினரி யூனோ மாஸ்டர்ஸ் லைக். ஸோ அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க இதைத்தான் எப்படி மாத்திக்கலாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 சொன்ன அந்த அந்த கேட்டகரி வர திங்கிங்ல நம்ம எப்படி மாத்திந்தா நம்ம இது வாழ்க்கையை சரி பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. அதுல மெயினா தியானம் பண்ணணும். தியானம் எப்படி அதை வந்து உதவும், இந்த நம்மளை மாத்திக்கிறதுக்கு எப்படி உதவுங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. தியானம் பண்ணும்போது உடலுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம். உடலுக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, கம்ப்ளீட் ரெஸ்ட் தான். தியானம் பண்ண வேண்டியதில்லை, தியானம் ஆயிடும். தூங்குற மாதிரி தியானத்துக்கு போயிடுறோம். எஃபர்ட் தேவையில்லை. ஸோ உடல் முழுவதும் நிதானமாக ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கும் போது மனம் மட்டும் மங்கி மைண்ட். அது சோ மெனி தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் தலையில, ஒரு தாட்ஸ். அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம சுவாசத்தில் கவனிக்கணும் அப்படின்னு ஆனாபானா சதியில சொல்லியிருக்கோம். அது ஒருவேளை நிச்சயமா அதுதான் இருக்கணும். பிரம்மஸ்ரீ பத்ரிஜி வந்து ஆனாபானா சதியை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க மற்றதை எல்லாம் விட்டுட்டு சிந்தனைகள் சிதறாமல் உங்கள் சுவாசத்தில் மட்டுமே உங்கள் தியானத்தை வச்சுக்கொண்டு மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போது உங்களை உடலையும் ரெஸ்ட் கொடுத்தாச்சு, மனசையும் ரெஸ்ட் கொடுத்தாச்சு. ரெண்டும் ரெஸ்ட்ல இருக்கும்போது அப்போ என்ன பண்ணும், அப்பதான் உங்களுக்கு அந்த கடவுளோட கனெக்ட் பண்ண முடியும். நம்ம செல்ஃபோட கனெக்ட் பண்ண முடியும், ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்ண முடியும். அப்படி நம்ம காடோட, பகவானோட, கடவுளோட கனெக்ட் பண்ணும்போது கடவுளுடைய நல்குணங்கள் எல்லாம் அப்படியே நம்மளுக்கும் முள்ள வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது நம்ம இந்த ஓரோ ஸ்டேஜில இருந்து மாறி மாறி வருவோம். அதானது இப்ப வந்து பேரறிவு சிந்தனைகள் இருக்கிறவர்கள் அடுத்த எதிர்மறை சிந்தனைகளுக்கு வருவாங்க. எதிர்மறையில் இருப்பவங்க நேர்மறைக்கு வருவாங்க. கடைசியில் அற்புதமான சிந்தனைகளுக்கும் வந்து சேருவோம். அப்படி நமக்கு உலகத்துக்கே நல்ல நல்ல காரியங்கள் பண்ணி கொடுக்க முடியும், சேவைகள் பண்ண முடியும். அப்படித்தான் இருக்கணும். இயற்கையை நம்ம காப்பாற்ற வேண்டும்ங்கிறது இத்தருணத்துல ஆக்சுவலி இங்கே எங்குமே நெகட்டிவ் தாட்ஸ் உலகம் எங்கும் பறந்திருக்கும் போது நம்ம எல்லாரும் மெடிடேஷன் பண்ணுவதனால இந்த உலகத்தின் சிந்தனையை மாறும், உலகம் நல்ல வழியிலே போகும், எல்லாருக்குமே நல்லது வரும் அப்படின்னு நீங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க மேடம். ரொம்ப மேடம் நீங்க ரொம்ப அழகா நான் சொன்னதை அப்படியே சூப்பரா சொல்லிருக்கங்க மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன 2வது வாட்டி சொல்லும் போது இன்னும் எல்லாருக்குமே நல்ல மைண்ட்ல போய் அதனாலதான் சொல்றேன் மேடம். அதை வந்து ரிப்பீட் ஏன் பண்றேன்னா, சில பேர் வந்து வீடியோ பார்க்க மாட்டாங்க. வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம், அதை அவங்க திருப்ப திருப்ப பார்த்தாதான் அவங்களுக்கு புரியும். ஒரு ஸ்ட்ரெச்ல பார்த்தா சில சமயம் நம்ம கவனம் மாறி போயிடுறது இல்லையா, நம்ம மங்கி மைண்டு தானே, அது போயிடும். அப்ப ஒரு பாயிண்ட் விட்டுட்டோம்னா மற்றது கிடைக்காது. ஸோ அதனாலதான் நான் கொஞ்சம் கவனமா கேட்டுட்டு அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்றேன். நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க, ரொம்பவே நல்லா சொன்னீங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதை பற்றி ஏதாவது கேள்விகள், உங்களுக்கு சந்தேகங்கள், ரொம்ப இமீடியட்டா கேட்கணும், உடனே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1-2 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துக்கிறேன், கேள்வி கேட்டுக்கிறேன். சுமதி அருள்மொழி. ஓகே ஓகே, அன்மியூட் பண்ணுங்க மேடம், பேசலாம். வணக்கம் மேம், குட் மார்னிங். நல்லா சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. எனக்கு அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கு. எது எனக்கு நெகட்டிவ் தான் வருது, எனக்கே தோணுது. பட் அதுதான் வருது. என்ன எங்க வீட்டுல எல்லாரும் எனக்கு எதுக்கு நோ நெகட்டிவ் அது போறதுக்கு என்ன பண்ணணுங்க? அதுதான் மேடம், கடந்த பிறவிகளை நம்ம நிறைய பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இந்த பிறவில தான் நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ளேயே நுழையிறோம். ஸோ தியானம் மட்டும் தான் இதுக்கு சொல்யூஷன்.
எவ்வளவு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் உங்க ஏஜ் எவ்வளவோ அவ்வளவு நிமிடங்கள் ஒரு நாளைக்கு 2 வாட்டி உட்காருங்க. 40 days கண்டினியூஸா ஒரு நாள் கூட விடாம உட்காருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்கள் மாறும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உள்ள இருக்கிற ஆன்மா கிட்ட போய் நம்ம எப்ப சேர்வோமோ, அதாவது தியானத்துல அந்தரங்கத்துக்குள்ள இந்த உடலுக்கும் மனதுக்கும் ரெஸ்ட் கொடுத்தா அங்க இருக்கிறது ஆன்மாதான். கிட்ட போய் நம்ம எப்ப சேருவோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம குணங்கள் மாறும். அந்த தமோ குணம், ரஜோ குணம், சாத்விக குணம் இதெல்லாம் மாறிட்டே இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தியானம். நெக்ஸ்ட் மெயின் வந்து மேடம் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் தாட்ஸ் எதுக்கு வருது என்றால், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, காளான் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது. இந்த 3ம் நிப்பாட்டு. பூண்டு சாப்பிடுறதுனால நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் ஃபோர்ஸ், சோம்பல்தனம் நிறைய இருக்கும். சோ நான் சொன்ன மாதிரி இந்த 3ம் நிப்பாட்டிட்டு ஒரு 40 days 2 times நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கட் ஆயிடும். சோ அந்த இடத்துல நம்ம பாசிட்டிவா, ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி வேலை செய்தோ நம்ம வாழ்க்கையில, அந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சோம்னா அதுவும் வேலை செய்யும். ஃபுட்டு ரொம்ப முக்கியம் மேடம். நம்ம சாப்பிடுற ஃபுட்டு வந்து நம்ம உடலுக்கு ஒண்ணு தெரியலன்னா கூட உள்ள இருக்கிற மனதுக்கு எஃபெக்ட் ஆகும். மனதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளுடைய நடவடிக்கை இருக்கும். ஓகே மேடம்? சரிங்க. அது எது நெகட்டிவ் தான் வரும். ஏன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா உடனே ஒரு 10 பாசிட்டிவ் உங்க வாழ்க்கையில எவ்வளவோ நல்லது நடந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துல 10 பாசிட்டிவ் நினைச்சுக்கோங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த நெகட்டிவ் எனர்ஜி கீழே போயிடும். அதோட சக்தி குறையும். ஓகே, தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றிங்க. தேங்க்யூ. உங்களுக்கு பதில் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இப்போது இன்னும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம் மனதுக்குள்ள, இது நான் சரியா புரிந்துட்டேனோ இல்லையோன்னு, இல்லை சந்தேகங்கள் இருக்கலாம். நீங்க அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமை அன்று ஒரு கேள்வி பதில் நேரம் இருக்கும். அதுல ஆசிரியர் வந்து யார் தான் வந்தாலும் எல்லாருமே எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுன்னு தான் வராங்க. அதனால அவங்க பதில் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே, அதனால இப்போதைக்கு தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. அதுக்கப்புறம் வந்து இதை முடிக்கிறதுக்கு முந்தி நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். அதானது நீங்கள் எல்லாரும் வந்து இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணும். நிறைய மெம்பர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க. 700க்கு மேல போயிடுது மெம்பர்ஸ். பட் நம்ம வர்றது 40 பேர் 41 பேர் தான் வரோம். இவ்வளோ அழகான ஒரு தருணத்தை நமக்கு தந்திருக்காங்க இல்ல மகாவதார் ஃபவுண்டேஷன். அது வந்து உங்களுக்கு செலவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்ம பிரசன்ஸ் தான் வேணும். அதை வந்து நீங்க உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா நான் வாய்ஸ் நோட்டு கூட போடுறேன் அதுல. இது வந்து பிரச்சாரம் அப்படிங்கிறது இல்லை, இது வந்து ஒரு சேவை தான். எல்லாரையும் நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாரும் ஆரோக்கியத்துடன் இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி ஒரு சேவை தான் பண்றாங்க. அதுவும் இலவசமாக பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி அந்த வாட்ஸ்அப் குழுவில் உங்களோட லிங்க் இருக்கும் இல்லையா, அதை ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்கள சேர்த்து விடுங்க. அப்புறம் டெய்லி லிங்க் கூட கொடுத்துட்டு நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தவிர மகாவதார் பாபா டிவியின் தமிழ் சேனல்ல கண்டிப்பாக அதனோட இணைப்பையும் நான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்ல. அதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க அதுல சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், அப்புறம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து நீங்க அந்த பெல் ஐக்கனை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனுடன் இந்த கிளாஸுக்கு வந்து சாயங்காலம் அப்லோட் பண்றாங்க. நீங்க கண்டிப்பாக இந்த கிளாஸை திருப்பியும் பார்க்கணும். பார்த்தா மட்டும் போராது, நீங்க வந்து அதை லைக் பண்ணணும். இந்த ஒரு தம்ஸ் அப் இருக்கும், அந்த லைக் பண்ணீங்கன்னா நீங்க செய்யற சேவை அது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா எளிதாக உங்களால பண்ண முடியற ஒரு சேவை. தவிர நீங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது கூட அது மாதிரிதான். கமெண்ட்ஸ் பண்ணினீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய சேவைன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து அவங்க ஒரு செஷன் 1/2 மணி நேரம் பேசணும்னா தெரிஞ்சுக்கோங்க, மினிமம் ஒரு 2 hours ஆகுது அவங்களுக்கு அதுல ரொம்ப ஆழமா சிந்தனை பண்ணி படித்து அறிவை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு பகிர்ந்து தர்றாங்க. அப்படியே கொண்டு சாப்பாடு பரிமாறுற மாதிரி உங்களுக்கு அறிவை பரிமாறி கொடுக்குறாங்க இந்த மேடையில. ஸோ இதனால நீங்க ஒரு கமெண்ட்ஸ் நல்லா பண்ணினீங்க, லைக் பண்ணினீங்க அப்படின்னா அவங்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். அது பெரிய பெரிய சேவை.
அதனால அதை பண்ணுங்க அப்படி கேட்டுக்கொண்டு நமக்கு எல்லாருக்கும் நம்ம பெரிய அசெண்டட் மாஸ்டர் மகாவதார் பாபிஜிக்கும் பெரிய ஆசிரியர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கும் அப்புறம் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷனை துவங்கிய ஃபவுண்டர் ஆசிரியர் ரங்கநாதன் சாருக்கும் உங்கள் எல்லாற்றுக்கும் உபரியான அந்த மகா பிரபஞ்ச சக்திக்கும் நம்மளுடைய பிரணாமங்களை அர்ப்பித்து கொண்டு இந்த இந்நாள் உள்ள இந்த வகுப்பை நான் முடிவு பண்ணிக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக சேரணும், நீங்கள் எல்லாம் பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ மேம்.